ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது ஒன் ஆஃப் த டாப் காலேஜான காருண்யா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் சயின்சஸ். எந்த காலேஜ் பற்றின டீட்டெயில்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். எந்த காலேஜ் எங்கே லொக்கேட் ஆகியிருக்கு, 2023க்கான கட் ஆஃப் எவ்வளோ, ஒவ்வொரு வெப்சைட்லையும் எந்த காலேஜ்க்கு கொடுத்துருக்கிற ரேட்டிங்ஸ், எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இந்த காலேஜில் பிளேஸ்மெண்ட் ஆகியிருக்காங்க, அண்ட் ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, இந்த டீட்டெயில்ஸ் பற்றி எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வந்து பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். காருண்யா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் சயின்சஸ் இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல தாங்க லொக்கேட் ஆகிருக்கு. எப்போ எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1986 எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்குங்க. இது வந்து ஒரு டீம்டு யூனிவர்சிட்டி தாங்க. அதே மாதிரி இந்த காலேஜ் வந்து அப்ரூவ்டு பை AICTE அண்ட் UGC. நாக்கால A கிரெடிட் ஆகிருக்குங்க. வித் A++ கிரேடும் வாங்கியிருக்கு. இந்த காலேஜோட ரேங்கிங் பற்றின டீட்டெயில்ஸ் பார்க்கலாங்க. NIRF ரேங்க் 2022 பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் கேட்டகரியில் 107th ரேங்க்கில் வந்திருக்குங்க. அதே மாதிரி 2020 அவுட்லுக் ரேங்கிங்கில் பார்த்தீங்கன்னா, அதாவது மேனேஜ்மெண்ட் கேட்டகரியில் அவுட்லுக் ரேங்கிங்கில் பார்த்தீங்கன்னா 66th ரேங்க்கில் வந்திருக்குங்க இந்த காலேஜ். இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா அட்மிஷன்ஸ் எப்படி எடுக்கிறாங்கன்னா என்ட்ரன்ஸ் பேசிஸில் தாங்க எடுத்துகிட்டு வராங்க மோஸ்ட்லி. அதில் பார்த்தீங்கன்னா நேஷ்னல் லெவலில் CAT NAT எந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணி வராங்க. அதே மாதிரி இன்ஸ்டிடியூட் லெவலில் பார்த்தீங்கன்னா KEE KMATன்னு இந்த மாதிரியான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பேசிஸில் வந்து எடுத்துகிட்டு வராங்க அட்மிஷன். ஒவ்வொரு வெப்சைட்லையும் எந்த காலேஜ்க்கு கொடுத்துருக்கிற ரேட்டிங்ஸ் பற்றி பார்க்கலாங்க. காலேஜ் டோனியா வெப்சைட்டில் கொடுத்துருக்கிற ரேட்டிங்ஸ் 4.1 கொடுத்துருக்காங்க. சிக்ஷா வெப்சைட்டில் கொடுத்துருக்கிற ரேட்டிங்ஸ் 3.9 அவுட் ஆஃப் 5 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் காலேஜ் பேட்ச் வெப்சைட்டில் கொடுத்துருக்கிற ரேட்டிங்ஸ் 4.5 அவுட் ஆஃப் 5 கொடுத்துருக்காங்க. கெரியர்ஸ் 360 வெப்சைட்டில் கொடுத்துருக்கிற ரேட்டிங்ஸ் 3.9 அவுட் ஆஃப் 5 கொடுத்துருக்காங்க. பிளேஸ்மெண்ட் பற்றின டீட்டெயில்ஸ் பார்க்கலாங்க. அகாடமிக் இயர் 2022 பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 570 கம்பெனிஸ் வந்து விசிட் பண்ணியிருக்காங்க கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்டுக்கு. அதே மாதிரி எவ்வளோ ஆஃபர்ஸ் வந்திருக்கு பிளேஸ்மெண்ட் ட்ரைவுக்குன்னு பார்த்தீங்கன்னா 1296 ஆஃபர்ஸ் கிட்ட வந்திருக்குங்க. ஸோ மீடியன் பேக்கேஜ் வந்து பிடெக் கோர்ஸுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 4.1 lakhs per annum கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மீடியன் பேக்கேஜ் BSc அக்ரிகல்ச்சருக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 2.5 lakhs per annum கொடுத்துருக்காங்க. மீடியன் பேக்கேஜ் ஃபார் MBAக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 6 lakhs per annum கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த காலேஜில் வந்து ஆஃபர் பண்ணுற ரெக்ரூட்டர்ஸ்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா IBM, மைக்ரோசாஃப்ட், TCS, இன்ஃபோசிஸ், விப்ரோ, காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன், அசென்ச்சர், கேப்ஜெமினி, டாடா எல்க்ஸி, TCS, டெக் மஹிந்திரா இந்த மாதிரியான நிறைய கம்பெனிஸ் எல்லாமே ஆஃபர் பண்ணிட்டு வராங்க. அந்த கம்பெனிஸ் எல்லாமே உங்களுக்கு டிஸ்பிளேல தெரியுங்க. ஸோ ஃபர்தரான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இந்த காலேஜ் ரிலேட்டடாக வேணும்னாலோ அல்லது கோர்ஸ் டீட்டெயில்ஸ், ஃபீஸ் டீட்டெயில்ஸ், அட்மிஷன் ஹெல்ப் லைன் இதில் எது வேணும்னாலுமே டிஸ்பிளேல தெரியிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாங்க. இந்த சர்வீஸ் உங்களுக்கு ஃபுல்லாகவே ஃப்ரீயாக தான் பண்ணிட்டு வராங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.